ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல பரத்வாஜ் வீட்டில் தான் காட்டுறாங்க. சீமா வந்து அனிஷாங்கிற ஒரு பொண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருப்பா. அவளை பார்த்த உடனே பிரேமுக்கு பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கும். அப்பதான் அந்த அனிஷாங்கிற பொண்ணு நான் தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, தனியா போன்ல பேசுறா. அது யாருக்கு அடிச்சிருப்பானா, பிரேமுக்கு தான் அடிச்சிருக்கா. உடனே பிரேம்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா. என்ன பிரேம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கோவத்துல கத்துறா. எதுக்கு நீ என் வீட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதான் வருவேன், எனக்கு 15 லட்சம் கொடு, அப்பதான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன், இல்லைன்னா உன் வீட்லயே தான் இருப்பேன், உன் பொண்ணாட்டிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. எந்த விஷயத்தை பத்தி இவ பிளாக்மெயில் பண்றான்னு ஒண்ணுமே புரியல. அதோட இங்க சீமா வந்துட்டு என்னாச்சு பிரேம் அப்படின்னு கேட்ட உடனே பிரேம் கோவமா அங்கிருந்து மாடிக்கு போயிடுவான். இவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் நல்ல விதமா பேசி அவளை ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, அந்த அனிஷாங்கிற பொண்ணை. அதுக்கப்புறம் இங்க வந்து பிரேம் வந்து என்ன பண்றா, ரூம்ல வந்து இருந்துகிட்டு எதுக்கு இந்த சீமா அப்படிலாம் பண்றா, எதுக்கு அவளை இங்க கூட்டு வந்தா, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட வீட்டுக்கே வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கத்திட்டு இருக்கா. அப்ப அந்த அனிஷா வந்துட்டு இவகிட்ட பேச ஆரம்பிக்கிறா. என்ன பிரேம், நீ எதிர்பார்க்கல, நம்ம வீட்டுக்கு வருவேனே, நான் கேட்ட பணத்தை நீ கொடுத்திருந்தா இந்த மாதிரி உன் வீட்டுக்கு வரணுங்கிற எண்ணமே எனக்கு இருந்திருக்காது, இனிமே நடக்க போறத பாரு, என்ன நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கா. உடனே வந்து அவன் பயங்கரமா கத்துறான். அப்ப கரெக்டா சீமா வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். அப்பதான் தெரியுது அனிஷா வர மாதிரி அவன் வந்து கனவு கொண்டுட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. உடனே வந்து இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு வந்து வேலை டென்ஷனா இருக்கு, ஆபீஸ்ல பயங்கரமான வேலை இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து போயிடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் ஏன் இப்படி வந்து நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதை விட இங்க ஹாஸ்பிட்டல்ல சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. அவன் வந்து ரோஹிணியை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். அப்பதான் ரோஹிணியோட வளையல் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே ரொம்ப எமோஷனலா பாத்துட்டு இருக்கான். அப்ப டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி சொல்றாங்க, இப்பதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, நீங்க கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க, அவங்க கையில தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சித்தார்த்துக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்ப பின்னாடி பார்த்தா, இந்த மாரி வேலை செய்றவனுக்கான அவன் வந்து என்ன பண்றான், இந்த கண்ணாடி வளையல பார்த்துட்டு, "இது என்ன குப்பை மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அது டஸ்ட்பின்ல போறான். உடனே இத பார்த்த சித்தார்த்துக்கு பயங்கரமா கோவம் வருது. "உனக்கு எவ்ளோ திமிரு இருந்தா என் மனைவியோட வளையல நீ குப்பையில தூக்கி போடுவ" அப்படின்னு சொல்லிட்டு சட்டைய புடிச்சு அவன கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் வந்து அந்த இடத்துக்கு ரோஹிணி வந்துட்டு, "என்ன சித்தார்த், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஹாஸ்பிட்டல்னு கூட தெரியாம இப்படியா வந்து நீங்க கத்துவீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. "ரோஹிணி, நீ வந்துட்டியாங்கிற மாரி இவன் சந்தோஷப்படுறான்." உடனே பின்னாடி இருந்த நர்ஸ் வந்து, "சார், நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. "என்ன சொல்றீங்க? என்னோட மனைவிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பார்க்கறான். பார்த்தா அங்க யாருமே இல்ல. ரோஹிணி அங்க வந்த மாரி இவன் கனவு தான் கண்டிருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது, "என்னடா அது இப்படி இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவான். அப்படியே இங்க வீட்ல தான் காட்டுறாங்க. அங்க வந்து அனிஷாக்கு வந்து சாப்பாடுலாம் போட்டுட்டு எல்லாரும் நல்ல விதமா பார்த்துட்டு இருக்காங்க. அவளும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்பதான் வீட்ல உள்ளவங்க எல்லாரும் ஒண்ணுக்கு பின்ன ஒண்ணா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. "நீ எந்த ஊருமா? உன் வீட்ல எத்தனை பேரு? எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவளும் திக்கி திணறி தான் பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குறவங்களுக்குமே வந்து இந்த பொண்ணு ஏன் இப்படி பேசுறா, ஏதோ ஒரு சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதோட இங்க சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. அவன் வந்து ரோஹிணியை பார்க்கறதுக்கு போறான். ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுனால ரோஹிணி வந்து இன்னமும் மயக்கத்துல தான் இருக்கா. உடனே வந்து அவனோட நெத்தியில வந்து கிஸ் பண்ணிட்டு அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு இவன் ரொம்பவே அழுது பேச ஆரம்பிக்கிறான், ரொம்ப வருத்தப்பட்டு. "ரோஹிணி, ப்ளீஸ் ரோஹிணி, எந்திரி, என்னால தானே நீ இந்த நிலைமையில இருக்க, எனக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு, ப்ளீஸ் தயவு செஞ்சு எந்திரி, நான் உன்கிட்ட வந்து எந்த விதமான சண்டையே போட மாட்டேன், உன்னை நான் ரொம்ப பாசமா பார்த்துப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு போய் கண் கலங்க அழுதுட்டு இருக்கான். இங்க அப்படியே வந்து வீட்டுல சீமாவை தான் காட்டுறாங்க. அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு எந்திரிச்சு பக்கத்துல பாக்குறா, பிரேம காணோம். "எங்கடா அது, இவர் எங்க இந்த அர்த்தராத்திரில போனாரு" அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடிட்டு இருக்கா. கடைசியில அவன் எங்க இருப்பான் அப்படின்னா, அவன் டெரஸ்ல வந்து அனிஷா கூட தான் பேசிட்டு இருப்பான். "எதுக்குடி இங்க வந்த, ஒழுங்கு மாதிரியே வீட்டை விட்டு வெளில போ" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. "அப்படித்தான் பண்ணுவேன், நான் சொன்ன மாதிரி நீ எனக்கு 15 லட்சம் கரெக்டான நேரத்துல கொடுத்திருந்தா நான் இந்த வீட்டுக்கு வர வேண்டிய சந்தர்ப்பமே எனக்கு கிடைச்சிருக்காது. ஆனா நீ வந்து என் பேச்ச கேட்கல, அதனாலதான் இப்ப நான் உன் வீட்டுக்கு வந்துட்டேன். உன் வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, அதுவும் உன்னோட பொண்டாட்டி பேர் என்ன, சீமா, அவ எவ்வளவு நல்லா பாத்துக்கிறா தெரியுமா, அதனால பேசாம இங்கேயே இருந்துடலான் இருக்கேன், என்ன வசதி" அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனுக்கு செம்மையா வந்து கடுப்பாகுது. "ஓகே, என்னன்னு பாத்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு திமிரா வந்து அங்கிருந்து போறா. அப்ப டக்குன்னு வந்து அவளோட ட்ரெஸ் வந்து ஒரு ஆணில மாட்டிக்கிது. உடனே அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கா, அவளால முடியல. அப்ப பிரேம் வந்து பாவம் பார்த்துட்டு அவனே வந்து அவளோட ட்ரெஸ் எடுத்து விட்டுட்டு இருக்கான்.
அப்ப கரெக்ட்டா வந்து சீமா கதவ தொறந்துட்டு வந்து பார்க்குறா. பார்த்தா இவங்க 2 பேரும் நெருக்கமா இருக்கிற மாரி அவ கண்ணுக்கு தெரியுது. உடனே அதிர்ச்சியாயி அப்படியே சிலை மாரி நிக்கிறா. அனிஷா வந்து சீமா வரத அப்படியே கவனிச்சுட்டு, "தேங்க் யூ சோ மச் பிரேம்ஜி" அப்படிங்கிற மாரி சொல்றா. இத கேட்டவுடனே பிரேமுக்கே ஒண்ணுமே புரியல. இவ என்னடா அது இவ்ளோ சாஃப்ட்டா பேசுறா அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் தான் தெரியுது, திரும்பி பார்த்தா சீமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சீமா மட்டும் தான் பிரேம்ஜி அப்படிங்கிற மாரி ரொம்ப அன்பா கூப்பிடுவா. உடனே வந்து "சீமா நீயா என்ன பண்ற?" அப்படிங்கிற மாரி கேட்டா, அத நான் கேட்கணும் பிரேமு. "இந்த நட்ட ராத்திரியில டெர்ரஸ்ல நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, உடனே வந்து அவ வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு, "அதுவா? இல்ல எனக்கு சரியா தூக்கமே வரல. அதான் காத்து வாங்கலான்னு இங்க வந்தேன். அங்க பார்த்தா அனிஷா வந்து நின்னுட்டு இருந்தாங்க. அதான் நான் பேசிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்றான். உடனே வந்து அனிஷாவும் சொல்றா, "ஆமா சீமா, இந்த மாதிரி வந்து பிரேம் வந்து என்ட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. ஐ மீன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாருன்னு சொல்ல வந்தேன். இன்டர்வியூ சம்மந்தமா நெறைய கேள்விகள்லாம் அவர்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். எல்லாத்துக்குமே பதில் சொல்லி எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவ பேசிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. பட் இருந்தாலும் சீமாவுக்கு மனசு கேட்காம தான் இருக்கு. அதுக்கப்புறம் அனிஷா வந்து பிரேமையே பார்த்துட்டு, ஆஹா! இது நல்லா இருக்கே. வர வர பிரேம் வந்து தன்னோட சொந்த மனைவிட்ட அப்படி பொய்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டானே! அதுவும் எனக்காக. எப்படியாவது இவங்க 2 பேருமே வந்து நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க எல்லாருமே வந்து நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அனிஷா வந்துட்டு இந்த மாரி கிளம்பி ரெடியா நிக்கிறாளா? "எங்கம்மா எங்க போற?" அப்படின்னு கேட்டா, "இந்த மாரி எனக்கு இன்டர்வியூ இருக்கு. அத அட்டெண்ட் பண்ண போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. அனிஷா வந்து இதுலேருந்து ஏன் பிரேம் வந்து ஒரு மாரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சீமாவும் அப்படியே வந்து பார்த்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே வந்து இங்க சித்தார்த்த தான் காட்டுறாங்க. அவன் வந்து ரோகிணி எப்படா முழிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரோகிணி வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கண் முழிக்க ஆரம்பிச்சிடுறா. உடனே சித்தார்த்துன்னு கூப்பிட்ட உடனே அவனுக்கு வந்து அப்படியே கையும் ஓடல, காலும் ஓடல. "சரி ரோகிணி முழிச்சிட்டியா? நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? நீ நல்லா இருக்கல்ல?" அப்படின்னு கேட்கா. "பதறாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க இருக்கும்போது என்ன வந்து எப்படி சரி பண்ணாம விட்டுருவீங்களா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "ஆமா ஆஃப்கோர்ஸ் நான் கண்டிப்பா வந்து உன்ன வந்து சரி பண்ணிடுவேன்." அப்படிங்கிற மாரிலாம் அவ சொல்லிட்டு இருக்கா. அப்ப கரெக்ட்டா டாக்டரும் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, "இவங்க நல்லா இருக்காங்க. பிரச்சனை இல்ல. இல்ல ஆனா அதிகமா ஒர்க் மட்டும் குடுக்காதீங்க. கைக்கு மட்டும் ஒரு பேண்டேஜ் போட்டு விடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு கைக்கு வந்து ஒரு கட்டு மாரி போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சித்தார்த் வந்து அவளுக்கு தாலி கட்டி அவளுக்கு ஜுவல்ஸ் எல்லாமே போட்டு விட்டுட்டு இருக்கான். அத விட இங்க பிரேம காட்டுறாங்க. அவன் ரொம்ப டயர்டா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து உட்கார்றாங்க. "ஏங்க என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி சீமாவும் விசாரிச்சுட்டு இருக்கா. அப்புறம் வந்து சரி நம்ம ரோகிணிக்கு கால் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றா. சித்தார்த் தான் அட்டெண்ட் பண்றான். "ரோகிணி எப்படி இருக்கா? நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டா, 2 பேருமே ரொம்ப நல்லா இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். "நான் ரோஹினிட்ட பேசணுமே" அப்படின்னு சொல்லும்போது, பக்கத்துல தான் இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு கண்ண காட்டி எதுவுமே சொல்லாதன்னு சொல்லி ரோஹிணிய பேச வைக்கிறான். ரோஹிணியும் நான் நல்லா இருக்கேன்க்கா. நாளைக்கே நாங்க வீட்டுக்கு வந்துருவோம் அப்படிங்கிற மாரிலாம் இங்க பேசிட்டு இருக்காங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சீமாவும் வச்சிடுறா. அதோட வந்து அவளுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு, அவள வந்து படுத்து தூங்க சொல்லிட்டு, அவ தூங்குற வரைக்கும் இவன் அப்படியே அவளையே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட ஃப்ளைட்ல ஏறி இங்க வீட்டுக்கும் சித்தார்த், ரோஹிணி 2 பேரும் வராங்க. இங்க சீமா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருப்பா. உடனே அவ வந்த உடனே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா ஓடி வருவா. பார்த்தா ரோஹிணி கையில கட்டு போட்டிருப்பா. இத பார்த்த உடனே சீமாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கும். "ரோஹிணி என்னம்மா ஆச்சு உன் கையில?" அப்படின்னு சொல்லிட்டு பதறா. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த குடும்பத்துல உள்ளவங்களுமே வந்து பதறி அடிச்சுட்டு கேட்குறாங்க, "என்ன நடந்துச்சு சித்தார்த் ரோகிணிக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. சித்தார்த் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். அதோட இந்த பார்ட் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.